Good evening, children. Good evening. Good evening, Miss. So, right. எங்க மிச்சாக்களை காணல வீடியோ ஆன் பண்ணல குயிக்கா பிள்ளைகள் குயிக்கா வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க இல்ல போல ஆக்கள் அப்படியா right. ஓகே இன்னைக்கு நாங்க நான் போன கிளாஸ் சொல்லி இருந்தேன் HTML ப்ராக்டிக்கல் இன்னைக்கு செய்து பார்க்க போறோம் ரைட் எல்லாரும் உங்கள்ட்ட பேனாஸ் எல்லாம் இருக்கு தானே பென்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க தானே Yes, பிளாக் miss. பிளாக் ப்ளூ ரெட் ரைட் இந்த மாதிரி பென்சில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள் ரைட் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் எப்படி HTML ரன் பண்றது எப்படி நாங்க கோடிங் கொடுக்கறது நீங்க எழுதி வச்சிருக்கிறதான என்னது டேக்ஸுகளை யூஸ் பண்ணி மட்டும்தான் இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போறோம் சரியா ரைட்டா ரைட் அப்ப நாங்க எப்பவுமே HTML ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க பிள்ளைகள் கிளிக் ஆன் பண்ணுங்க ஏதாச்சும் இன்டர்நெட் ப்ராப்ளம் சொல்லுங்க மட்டாக்கெல்லாம் ஆன் பண்ணிக்கொள்ளணும் சரியா எல்லாம் ரெடி இல்ல போல அப்படியா ம் சிவானுகாவை காணையில் இப்பதான் எல்லாம் ஆட்டி புட்டி பட்டு எல்லாம் ரெடி ஆகிற மாதிரி கிடக்கு 6:15 6:15 16க்கு மிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிவானுகாவை காணையில கார்த்திகேயனை காணையில இப்பதான் கிளாஸ் ஆட வந்தாதான் லேட் ஆயிடுச்சு. ரைட் ரைட் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை ரைட் இப்ப பார்க்க போறோம் HTML நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் HTML ஸ்டார்ட் பண்ண பிள்ளைகள் டாக் டைப் HTML நீங்க போடணும் சரியா ஆரம்பிக்கல டாக் டைப் HTML நீங்க ரன் பண்ணி பாக்குற ஒரு HTML நீங்க இந்த மாதிரி தான் கொடுக்கணும் சரி என்னென்ன சிம்பிள் போடணும் லெஸ் தேன் எக்ஸ்கிளமேஷன் மார்க் டாக் டைப் HTML என்னது கிரேட்டர் தேன் ரைட் அதுக்கு பிறகு நீங்க HTML ஸ்டார்ட் பண்ணுவீங்க HTML நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க HTML ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன செய்வீங்க பிள்ளைகள் HTML ஸ்டார்ட் பண்ணிட்டு HTML முடிக்க வேணும் அதுக்குரிய டேக்கை நீங்க போட்டு வச்சுக்கொள்ளுங்க போட்டு வச்சுட்டு தான் உள்ளுக்குள்ள என்னென்ன வேணுமோ அதை நாங்க அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி கொள்ளலாம் சரியா இப்ப எனக்கு உள்ளுக்குள்ள என்ன வேணும் பாடி வேணும் ஹெட் வேணும்னு சொல்லி சொன்னா நான் உள்ளுக்குள்ள செய்து கொள்ளலாம் ரைட்டா 1 மினிட் பிள்ளைகளா 1 மினிட் ஸ்கிரீனை லுக் பண்ணி கொண்டிருங்க வார் ரைட் ஓகே இப்ப நீங்க பாத்தீங்களா HTML எங்க ஸ்டார்ட் பண்ணினா அதுக்கு பிறகு எங்களுக்கு ஹெட் வந்துச்சு ஹெட்டுக்கு பிறகு எங்களுக்கு டைட்டில் வேணுமென்னு நான் போட்டிருக்கேன் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டிருக்கேன் இப்ப நீங்க எங்களுக்கு அவுட்புட் வரைக்கும் உங்களுக்கு விளங்க பிள்ளைகள் ஏன் நாங்க என்ன ஏன் இதுகளெல்லாம் செய்திருக்க டைட்டில்ன்றது இப்போ உங்களுக்கு தெரியும் என்னது தலையங்கம் என்ன பெரிய ஒரு தலையங்கம் வேர்டுமென்னு சொல்லிச்சோன்னா அதை டைட்டில்னு சொல்லிச்சிருவோம் மை வெப் பேஜ் டைப் பண்ணி அப்புறம் அந்த டைட்டிலை நாங்க க்ளோஸ் பண்ணினா தான் அந்த டைட்டில் மட்டும் ஒரு லைனுக்கு வரும் சரியா அதுக்கு பிறகு இந்த ஹெட்ன்றதை நான் க்ளோஸ் பண்றேன் ஹெட்ன்னு சொன்னா தலையங்கம் ரைட் தலையா இருக்கிறது எங்களுக்கு ஹெட்ன்னு சொல்லுவோம் அதுல இருக்க வேண்டியது டைட்டில் மட்டும்தான் இருக்க வேணும்னு சொன்னா அதை நாங்க இந்த மாதிரி நாங்க ஹெட்ன்னு கொடுத்தா கவனிங்க பிள்ளைகள் ஹெட்ன்னு கொடுத்தா கவனிக்கிறீங்களா ஹெட்ன்னு கொடுத்து நாங்க கொடுக்குற டைட்டில் எப்பவுமே எங்களுக்கு லார்ஜான ஃபொண்ட் சைஸ்ல வரும்
ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹெட் கொடுத்து அதுக்குள்ள டைட்டில் கொடுத்து ஏதாவது ஒன்று டைப் பண்ணி எங்களுக்கு வர வேணுமென்றதை நாங்க டைப் பண்ணி கொடுப்போமா இருந்தா நாங்க இங்க டைப் பண்ணி கொடுக்கறது எங்களோட ஃபண்ட் சைஸ்ல பெருசான ஃபண்ட் சைஸ்ல வரும். அதுக்கு தான் நாங்க ஹெட் பாவிப்போம். விளங்குதா சிவானுக? ஏன் நாங்க ஹெட் என்னது பாவிக்கிறோம்? HTML ஏன் ஹெட் என்னது பாவிக்கிறோம்? டைட்டில் வந்து கொஞ்சம் போல்டா பெருசா தெரியும். டைட்டில் எங்களுக்கு ஃபண்ட் சைஸ்லயே இருக்கிற ஃபண்ட் சைஸ்லயே பெருசான ஃபண்ட் சைஸ்ல தெரிய வேணும்னு சொன்னா நாங்க ஹெட் அண்ட் போட்டு கொடுக்குற டைட்டில் எங்களுக்கு பெரிய ஃபண்ட் சைஸ்ல வரும். அதுக்கு பிறகு பாடின்னு சொல்றோம். பாடின்னு சொன்னா உடல். அந்த உடலுக்குள்ள என்னென்ன வர வேணும். முதலாவது போடுறேன் H1. H1 என்னது வியானிஷா? வாட் இஸ் H1 மீன்ஸ்? H1 தலைப்பு தலைப்பு. தலைப்பு ஹெடிங் 1 என்றது என்னது? H1 என்றது ஹெடிங் 1, அதாவது ஃபண்ட் சைஸ் 1. சரியா? ஃபண்ட் சைஸ் 2 என்றா H2 என்றா ஹெடிங் 2 சொன்னா ஹெடிங் சைஸ் கொஞ்சம் கூடவா இருக்கும். 1 விட 2 கொஞ்சம் கூட, 3 இன்னும் கூட, 4 இன்னும் கூட, 5 இன்னும் கூட. அப்ப H1 சொல்றது பிள்ளைகள் அந்த ஹெடிங் சைஸுகளை சொல்றது. சரியா? 1 2 3 4 5 6 அந்த மாதிரி இருக்குது. சோ அதுல இப்ப H1 கொடுத்தோம்னா ஒரு சின்ன ஹெடிங்கா வர வேணும், த ஃபிஷ் வெப்சைட். ரைட்டா? அடுத்து நான் P என்று ஸ்டார்ட் பண்றேன். P என்றது என்ன சானுஷன்? P என்றா என்னது சானுஷன்? P என்னத்தை குறிக்கும்? P எல்லாரும் போன கிளாஸ் எழுதிட்டு நான் வச்சுட்டு நல்ல நித்திர கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க போல. அப்படியா? போட்டோஸ குறிக்கும். P போட்டோஷா? P P என்னன்னு சொல்லுங்க அப்ப தெரிஞ்சாக்க. யார் கட்டிக்காரன்னு பாப்போம். பேராகிராஃப். Paragraph. வியானிஷா சொல்லியிருக்கா. பேராகிராஃப். P என்றது பேராகிராஃப். H1 என்றது Hல வந்து என்னது? ஹெடிங் சைஸுகள் 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்கு, 8 வரைக்கும் இருக்கு. சரியா? அது ஹெடிங் சைஸுகள். பட் ஹெட்ன்னு சொல்லி நாங்க கொடுக்குற ஹெட்ன்றதுக்குள்ள நாங்க கொடுக்கறது எப்படி இருக்கும்? ஃபண்ட் சைஸ்லயே பெருசான எழுத்துல வரக்கூடியதுதான் இந்த ஹெட்ன்றதுக்குள்ள கொடுப்பான். விளங்குதான் பிள்ளைகள்? ரைட்டா? அந்த P என்னது? ஒரு பேராகிராஃப் ஒன்று உங்களுக்கு வர வேணும். அப்ப அதை நான் டைப் பண்ணி கொடுக்குறேன். என்னது அந்த பேராகிராஃபுக்குள்ள வேணுமெண்டா, வெல்கம் டு த ஃபிஷ் வெப்சைட். எவ்ரிதிங் யூ வாண்ட் டு நோ அபவுட் ஃபிஷ் இஸ் இன் திஸ் வெப்சைட். ரைட்? அந்த வெப்சைட்டுக்குள்ள இது இருக்குன்னு சொல்லியான இன்ஃபர்மேஷனை ஐ டைப். ரைட்டா? இந்த HTML பிள்ளைகள் ஒவ்வொன்றும் நாங்க தனித்தனியா யூனிக்கா கொடுக்க வேணும். டைப் பண்ணி என்ன கொடுக்குறோமோ அதுபடிதான் அது எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? ரைட். இப்ப நான் பாடி இங்க கொடுத்துட்டேன். பாடி இனி நான் என்ன செய்ய போறேன்? பாடிக்குள்ள H1 எங்களுக்கு முடிஞ்சது த ஃபிஷ் வெப்சைட். அதுக்கு பிறகு H2 இதை விட கொஞ்சம் பெருசு சைஸ்ல H2 என்ற சைஸ்ல எனக்கு என்ன வர வேணும்னு நான் டைப் பண்றேன். பாருங்க, H2 என்றதுல நான் டைப் பண்ணிட்டு நான் இங்கால முடிக்கவும் வேணும். H2 முடிச்சாதான் அந்த ஹெடிங் அந்த ஃபங்க்ஷன் முடியும். திஸ் இஸ் a section on base fish. இது வந்து ஒரு ஹெடிங்கா எனக்கு வர வேணும். சரியா? இதை நாங்க காப்பி பேஸ்டும் பண்ணலாம். ஒரே மாதிரி இருந்தா காப்பி பேஸ்ட் பண்ணி மாத்தி விட்டா சரியா? H2 என்றது ஹெடிங் எங்களுக்கு மாறி எப்படி ஒரு ஹெடிங் வர வேணும்? திஸ் இஸ் அ செக்ஷன் ஆன் பேஸ். அந்த H1 விட H2 கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு பேராகிராஃப் எனக்கு வேணும்னு P ஸ்டார்ட் பண்றது. P என்றது என்ன மீனிங்? பேராகிராஃப். பேஸ் ஃபிஷ் லைவ் இன் தாஸ், லைவ் இன் லேக்ஸ். ரைட்? பேஸ் ஃபிஷ் லிவ் இன் லேக். பேஸ் ஃபிஷ் லிவ் எங்க லேக் பண்ணுமென்னு சொல்லி நான் வந்து பேஸ் ஃபிஷ் பற்றியான ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று சின்னதா ஒன்று போடுறேன். போட்டுட்டு
நான் HTML கீழே க்ளோஸ் பண்ணிருக்கேன். சரி, அது இந்த ஸ்கிரீன்ல தெரியல. இவங்க கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க க்ளோஸ் பண்ணாம விட்டீங்கன்னு சொன்னா ரன் பண்ணாது பிள்ளைகள். ரைட்டா? நீங்க க்ளோஸ் பண்ணாம HTML கீழே க்ளோஸ் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, ரன் பண்ணாது. HTML இங்க க்ளோஸ் பண்ண வேணும். இங்க என்ன இன்னும் க்ளோஸ் பண்ணாம இருக்குது, பாடி க்ளோஸ் பண்ணாம இருக்கு. அப்ப பாடியையும் க்ளோஸ் பண்ணித்தான் நாங்க ரன் பண்ணணும். ரைட், இனி ரன் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ரைட்டா? ரன் பண்றது எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபைல்ல போறோம். இந்த இருக்கு மேல ஃபைல் இருக்கு தானே பிள்ளைகள், ஃபைல்ல தான் நாங்க சர்வ் பண்ற ஐடியா எல்லாம் இருக்கும். சர்வ் பண்ணினா தான் எங்களுக்கு என்ன நடக்கும், நாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். அப்ப நான் இதுல போயிட்டு ஃபைல்ல போயிட்டு சர்வ் ஆஸ்ல போயிட்டு நான் டெஸ்க்டாப்ல இடத்தை செட் பண்ணுறேன். லொகேஷன் டெஸ்க்டாப்ல test.html கட்டாயம் .html நான் போட வேணும். என்ன செய்ய வேணும், கட்டாயம் .html நான் போட வேணும். போடாட்டிக்கு பிள்ளைகள் HTML எனக்கு ரன் பண்ணாது. சரியா? இது என்னத்துல நான் இப்ப அடிச்சு கொண்டு இருக்கிறேன், நோட் பேட்ல தான் அடிக்கிறேன். ஸோ நோட் பேட்ல அடிக்கல, அது நோட் பேடுடைய ஆப்ல டவுன்லோட் சேவ் ஆக வேணுமா, HTML சேவ் ஆக வேணுமா? HTML சேவ் ஆகினா தான் அதை நான் சரியா ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எப்படி போடணும், .html. நான் உங்களுக்கு இதை செய்து காட்டைக்குள்ள தெரியும். இங்க பாருங்க, இப்படித்தான் இருக்கும். .html நீங்க சர்வ் பண்ணினா இந்த மாதிரி சிம்பிள்ஸோட தான் இருக்கும் பிள்ளைகள். இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணுறீங்க. இப்ப பண்ணினா பாத்தீங்களா, த ஃபிஷ் வெப்சைட்ன்றது நாங்க எதுல கொடுத்தோம், ஹெட்ல கொடுத்தோம். ஹெட்ல கொடுத்தது பாருங்க என்ன பெருசா வந்திருக்கு, இதுதான் பெருசா வந்திருக்கு, இப்படி எழுத்துல வந்திருக்கு, த ஃபிஷ் வெப்சைட். அடுத்து ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்தோம். என்ன இந்த பாருங்க, அதுல கொடுத்தது வந்திருக்கு. அதுக்கு பிறகு ஹெட்டிங் 2 அதுல ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்கிறோம். ரைட்டா? ஓகே பிள்ளையர், இதுல வந்து எங்களுக்கு விதுஷாலினி இது சென்டென்ஸ் தானே மிஸ்? விளங்கல மிஸ் இந்த ஹெடிங்க்கு கீழே இருக்கிற சென்டென்ஸ் தானே? சென்டென்ஸ் சென்டென்ஸ் சொல்லணும். எஸ், இந்த மாதிரி எங்களுக்கு வரணும்னு சொன்னா, இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆக வேணும்னு சொன்னா நாங்க அந்த மாதிரி தான் கோடிங் கொடுக்கணும். இப்படி ஒரு அவுட்புட்டை நாங்க எடுக்க வேணும்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி தான் நாங்க கோடிங் கொடுக்க வேணும். சரியா? ரைட்டா? இது ஒரு கமிஸ் உங்களுக்கு செய்து காட்டவா? ஃபர்ஸ்ட் நீங்க இதுல இருக்க டைப் பண்ணுங்க பாப்பா. முதலாவது எக்ஸசைஸ் 1 போடுங்க. எக்ஸசைஸ் 1 போடுங்க. போட்டுட்டு இது ஃபுல்லா இருக்கா டைப் பண்ணுங்க. எப்படி டைப் பண்ணுவீங்க, எப்படி டைப் பண்ணுவீங்க பிள்ளைகள்? இந்த ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றது, இந்த ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றது எல்லாத்தையும் ரெட் பென்னால எழுதுங்க. சரியா? மிஸ் சொல்ற மாதிரி எழுதுனா ரைட். இந்த HTML ஸ்டார்ட் பண்றீங்க, ஹெட் ஸ்டார்ட் பண்றீங்க, டைட்டில் எல்லாமே அந்த என்னது சிம்பால்ஸ்ல இருந்து எழுத்து எல்லாமே என்ன செய்யுங்க, ரெட்டில எழுதுங்க. ரைட்டா? ரெட்டில எழுதிட்டு எல்லாம் ரெட்டில் எழுதிட்டு உள்ளுக்கு வாரது, உள்ளுக்குள்ள நீங்க கொடுக்குற மெசேஜஸ் இருக்கு, அதை நீங்க பிளாக் கால எழுதுங்க. ரைட்? இதெல்லாம் பிளாக் கால எழுதுங்க. ஓகேயா? இப்ப எழுதி கொள்ளுங்க. மிஸ் உங்களுக்கு நான் டைப் பண்ண எப்படி செய்யறேன்னு காட்டுறேன். மிஸ் ஃபர்ஸ்ட் ஒன்ல டாட் டைப்புக்கு முன்னால இருக்கிற சிம்பல்ஸ் இருக்கலாம் மிஸ், அது என்ன கலரால எழுதுறது? இது மேலையா? ஓ இது நீங்க ப்ளூ கலரால எழுதிக்கொள்ளுங்க. இதை ப்ளூ கலரால எழுதிக்கொள்ளுங்க. ப்ளூ பெண்ணால ஃபுல்லா ப்ளூ பெண்ணால எழுதிக்கொள்ளுங்க. பட் அந்த டக்குகள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றது ரெட் பென் பாவீங்க. உள்ளுக்குள்ள கொடுக்குற மெசேஜ பிளாக் கால பாவீங்க. ரைட்டா? நீட்டா இருக்கணும் காப்பி. நான் யாருக்கும் அனுப்பினா
காப்பி நீட்டா இருக்குண்டு ஷிவானு ஹார்ட் ஃப்ரெண்டுக்கு அனுப்பினா. எங்க உங்களோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு அவ தான் வரமாட்டேன்னு போட்டிருந்தா அப்படித்தானே? ஓ மிஸ். ஆ ஆ அவட ஃப்ரெண்ட் உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பினான், நீட்டா எழுதி அனுப்பியிருந்தா. மற்ற இன்னும் ஒரு ஆளுக்கு அனுப்பினான் போல. வியானிஷாக்கா No, miss. யாருக்கும் அனுப்பினான். ரைட். Excuse me, miss. ஏ ஷிவானுஹா. Miss, second line HTML head எல்லாம் ரெட் கலர் ஆலையா மிஸ் எடுக்கணும்? எஸ், அது ஃபுல்லா அந்த டக்குகள் எல்லாமே ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற எல்லாமே ரெட் கலரால எழுதுங்க. சிம்பிள்ஸ் எல்லாமே ரெட் கலரால எழுதுங்க, பிரச்சனை இல்லை. மிச்சம் அந்த உள்ள இருக்கிற HTML ரெட் ஆல. எதுக்குள்ள இருக்க HTML? ஆமாமா, எல்லாமே செகண்ட் எழுத்து சிம்போல் எல்லாம் ரெட் கலரால எழுதுங்க. அதனாலதான் ஃபுல்லா அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ஃபுல் அண்டர்லைன் ரெட் கலர்ல, ஃபுல்லா ரெட்டால எழுதுங்க. அப்ப வித்தியாசமா இருக்கும். முதலாவது நீங்க இது ஷாலினி ஓ மிஸ் சொல்லுங்க. முதலாவது அந்த அந்த ஃபர்ஸ்ட்ல தொடங்குது HTML That type அது அது ஃபுல்லா ப்ளூவா டீச்சர்? ஃபுல்லா ப்ளூவில் எழுதுங்க. ஃபுல்லா ப்ளூவில் எழுதுங்க. இப்ப நான் எங்கெங்க வர்றது என்னென்ன இருக்கு, எங்க க்ளோஸ் பண்ணி எங்க எங்க ஓப்பன் பண்ணி எங்க க்ளோஸ் பண்றீங்கன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த மாதிரி கலர் தாரேன். சரியா? முதல் கலர் தந்தது உங்களுக்கு ஸ்கிரீன் டிஸ்பிளேல எப்படி இருக்குமன்றதை காட்டுறதுக்கு. இப்ப நான் கலர் மாத்துறது காரணம் எங்க ஓப்பன் பண்ணி எங்க க்ளோஸ் பண்றீங்கன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. சரியா? அதனால இப்ப ரெட் கலர் பாவிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட், HTML இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். HTML முடிக்கலையே, அப்ப கீழே முடிக்க வேணும். பாடியும் இங்க கீழே முடிக்க வேணுமா? கீழே முடிக்கணும். பாடியை முடிச்சுட்டு தான் HTML முடிக்கணும். கடைசியா தான் HTML முடிய வேணும். சரியா? ஃபர்ஸ்டா HTML ஸ்டார்ட் பண்ற மாதிரி கடைசியா தான் HTML முடியணும். அதுக்குள்ளதான் மிச்ச டெக் எல்லாம் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிடும். அப்ப இந்த பாடி முடிக்கல, அப்ப பாடியை முடிச்சிட்டு தான் கீழே HTML முடிக்க வேணும். திருப்பி திருப்பி கேட்க கூடாது, கவனிச்சு எழுத வேணும். வீடியோ ஆன் பண்ணுங்க பிள்ளைகள் எல்லாருமே. நவீதன் போயிட்டு வந்தீங்க. ரைட். நவீதன் சிக்னல் பிரச்சனை. ரைட். நவீதனுக்கு ஓகேயா சிக்னல்? ஓ மிஸ் எழுதுங்க. வா.
டிரான்ஷன் முடிச்சிட்டேன் மெட்டாக்கள் Shivanga also finished one. முடிச்சாக்க தம்ஸ் அப் போடுங்க பிள்ளைகள் இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஞாபகப்படுத்துங்க 9 மணிக்கா Okay, miss. ஓகேயா No, miss. லேகொள்ளுங்க ஓகே ஓகே பிள்ளைகள் Yes, miss. ஓகே எல்லாரும் ஓகே பிள்ளை போமா ரைட் ஓகே ஓகே இப்ப வந்து மிஸ் வந்து ஒன்று டைப் பண்ணி இருக்கிறேன் சரியா இதைத்தான் டைப் பண்ணி இருக்கிறேன் நீங்க தான் இப்ப மிஸ் பிள்ளை விட்டு இருக்கிறேன் சரி பிள்ளை விட்டு இருப்பேன் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் சரியா 1 மினிட் பிள்ளைகள்
ரைட் ஓகேயா? ஓகே, இப்ப பாப்போம். இப்பதான் தெரியும் எப்படி நீங்க கவனிச்சு இருக்கிறீங்க செய்திருக்கிறீங்கன்னு. ரைட் ஓகே, இதுதான் மிஸ் டைப் பண்ணிருக்கேன். அதே இதைத்தான் நான் டைப் பண்ணிருக்கிறேன். ஆண்டவருக்கா செக் பண்ணுங்க பாப்போம் எல்லாரும். மிஸ் வந்து அதே இதைத்தான் டைப் பண்ணிருக்கிறேன். நான் ஏதாச்சும் பிழைச்சிருக்கேன். இப்ப இந்த பேராகிராஃப் மட்டும் செக் பண்ணாதீங்க. பேராகிராஃப் சும்மா நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினது. மற்றது ஏதாச்சும் பிழைச்சிருக்கா என்ன ஏதாச்சும் பாருங்க பாப்போம். ஒண்ட வடிவா கவனிச்சு செஞ்சீங்கன்னா பிறகு ஒன்னும் சொல்ல தேவையில்ல மிஸ். மிஸ் டைப் பண்ண சரியா? ரைட் ஓகேயா? Okay, miss. பிள்ளை எதுவும் இல்ல? ரைட் ஓகே. அப்ப நான் இதை சர்வ் ஆஸ்ல போயிட்டு நான் ஆல்ரெடி சர்வ் பண்ணி இருக்கிறேன் டெஸ்க்டாப்ல. ஸோ நான் போயிட்டு சர்வ் பண்றேன் சரியா? ரைட், சர்வ்ல கொடுக்கல எப்படி கொடுக்கணும்? இப்ப எக்ஸசைஸ் HTML. எக்ஸசைஸ் டாட் போட மறக்க கூடாது. டாட் HTML எப்படி அடிக்க வேணும்? ஃபைல் நேம்ல டாட் HTML கட்டாயம் அடிக்க வேணும். எக்ஸசைஸ் 1 அண்ட் போடுறேன் டாட் HTML. ரைட் ஓகே, சர்வ் பண்ணுறேன். ரைட், இப்போ இவரை நான் மினிமைஸ் பண்ணுறேன், இவரை டெலிட் பண்ணுவோம். ரைட் ரைட், இந்த இருக்கு இங்க பாருங்க, கூகுள் குரோம்ல தான் எனக்கு ஓப்பன் ஆகும். இங்க தெரியுதா? கீழே தெரியுதா மிஸ்ட ஸ்கிரீன்? Yes. நீங்க டைப் பண்ணதான் இருக்கு மிஸ் டைப் பண்ணினதான் இருக்குதா? 1 minute. சாரி. ரைட் ஓகே, இந்த இருக்கு பாருங்க, எக்ஸசைஸ் 1 இதுதான் கூகுள் குரோம்ல சர்வ் ஆகி இருக்கு. என்ன இது பாவிக்கிறோமோ, ப்ரௌசர் பாவிக்கிறோனோ அதுல சர்வ் ஆகும். அப்ப இதுல நான் கூகுள் குரோம் வச்சிருக்கேன். ரைட், டபுள் கிளிக் பண்ணுறேன். பாருங்க, மிஸ் டைப் பண்ணினதுக்கும் இதுல வந்திருக்கலாம் சரியான்னு பாருங்க. நான் பேராகிராஃப் கொடுத்தேனே, ஆனா இங்க பெருசா வந்துட்டுதேயா. என்ன நீங்க எல்லாம் பார்த்து சொன்னீங்க சரியா மிஸ் டைப் பண்ணிருக்கிறேன்னு? நீங்க சொன்னீங்க எல்லாரும் சரியா டைப் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்களா? இங்க வெல்கம் டு அதெல்லாம் வேற ஏதோ எல்லாம் வந்து ரைட், அது பிரச்சனை இல்லை. ஆனா இதுல பாருங்க, எனக்கு சைஸ் வந்து இந்த மாதிரியே வந்திருக்கு. என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க வடிவா, நீங்க கவனிக்கலி. இங்க பாருங்க, H2 ஹெடிங் கொடுத்தேன் தானே? இங்க பாருங்க, ரெண்டையும் காட்டுறேன். இதுல பாருங்க, பின்னுக்கு கோடு போட்டு விட்டுருக்கீங்க டீச்சர். பின்னுக்கு H2 முன்னுக்கு கோடு வரும். நீங்க வெரி குட், மித்துஷாலினி கண்டுபிடிச்சிட்டா. பின்னுக்கு கோடை போட்டுட்டேன். பாத்தீங்களா? எது எது வந்திருக்கு பாருங்க. மை வெப் பேஜ். மை வெப் பேஜ் எங்க இருக்கு பிள்ளைகள்? டைட்டில் இந்த இருக்கு. மை வெப் பேஜ் இந்த இருக்கு. மை வெப் பேஜ் டைட்டில், இந்த பாருடைய டைட்டில் கவனிச்சீங்களா? மை வெப் பேஜ் இந்த இருக்கு, உங்களோட டைட்டில் மேல வந்திருக்குது. ரைட்டா? அதுக்கு பிறகு பாடிக்குள்ள நான் என்ன கொடுக்கிறேன்? H1ல த ஃபிஷ் வெப்சைட். ரைட், பாத்தீங்களா? H1ல எவ்வளவு சைஸ் இருக்குன்னு? H1ல எவ்வளவு சைஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? அது ஓகே. அடுத்தது நான் ஒரு பேராகிராஃப் கொடுத்தேன், வெல்கம் டு H போட்டபடினாலும் வந்துட்டது. ரைட்டா? H டைப் பண்ணினா அது பிரச்சனை இல்லை. நீங்க அப்ப டைப் பண்ணிக்கலையும் சரியா டைப் பண்ணணும். ஏதாவது ஒன்று பிளவிட்டீங்கன்னு சொன்னா இங்க டிஸ்பிளே ஆகுறது என்ன மாதிரி இருக்கும்? பிழைச்சிடும். ரெண்டும் தெரியுதா பிள்ளைகள்? Yes, miss. ரைட், அடுத்து பாருங்க, H2 வந்து சின்னதா வர வேணும்னு கொடுத்தேன். ஆனா எனக்கு சின்னதா வரையில. சாரி, என்னது H2 சைஸுக்கு வருது. பாத்தீங்களா? இந்த H1 விட H2 வந்து கொஞ்சம் சின்னதா இருக்குது ஹெடிங். அப்ப அது வந்து நான் எப்படி மாத்தி எழுதிட்டேன்? ஸ்லாஷ் பின்னுக்கு போடுறேன். அதனாலதான் என்ன நடந்துட்டு எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு. இப்ப பாருங்க, இப்ப மிஸ் ரன் பண்ணி காட்டுறேன். நான் இப்ப இதுல ஏதோ இன்னொரு பிள்ளை ஒன்று கண்டுபிடிச்சேன். H வந்தது என்ன H. ரைட், அதே மாதிரி இப்போ ரைட், இப்ப சர்வ் பண்றேன். இப்ப பாருங்க, இப்ப சர்வ் பண்றேன்.
இப்ப சர்வ் பண்ணிட்டு ஓகே இப்ப சர்வ் பண்ணிட்டேன். இனி சர்வ் கொடுத்தா அதுலயே சர்வ் ஆகும். இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓகேயா? இப்ப ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? No, miss. இல்லையா? வித்தியாசம் தெரியலையா? வெல்கம் டு திஸ் வெப்சைட் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இது வந்து பேராகிராஃபா மாறிட்டு சின்னதா வந்துட்டு பாருங்க. முதல்ல உங்களுக்கு அதுவும் பெருசா இல்ல இருந்தது. ஏன்னா நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த ஹெடிங்க நான் க்ளோஸ் பண்ணாம விட்டதுனால, க்ளோஸ் பண்ணாம வேற ஏதோ அடிச்சதுனால, திஸ் இஸ் a செக்ஷன் ஆன் பேஸ் ஃபிஷம் அதோட சேர்த்து வெல்கம் டு இஸ் வெப்சைட்னு சொல்லி அடிச்சதும் சேர்ந்து வந்துட்டு. ஏன்னா இப்ப பாத்தீங்களா? ஓகேயா? இப்ப வித்தியாசம் தெரியுதா? இப்போ பிள்ளைகள் நீங்க கதைச்சா தான் மிஸ்ஸுக்கு தெரியும். கார்த்திகேயன் என்ன செய்றீங்க? அப்ப கார்த்திகேயன் இருக்கிறீங்களா இல்லையா? Yes, teacher. விளங்குதா உங்களுக்கு? Oh, கோடிங்கும் அது என்னது அவுட்புட்டும் தெரியுதா? oh, ரைட். ஓகே, அப்ப நீங்க அவுட்புட் எப்படி எழுத போறீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் சின்னதொரு பாக்ஸ் ஒன்று அடிக்க வேணும். சரியா? பாக்ஸ் ஒன்று அடியுங்க. ரைட், பாக்ஸ் ஒன்று அடிச்சிட்டு இந்த பேஜ் இப்ப என்ன சொல்றது வாரம் பாருங்க, நான் கீறி காட்டுறேன். ரைட்டா? சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று காப்பியில் அடியுங்க. அவுட்புட் ஒன்று மேல ஹெடிங் போடுங்க. அவுட்புட் ஒன்று மேல ஹெடிங் போடுங்க. சரியா? அவுட்புட் அவுட்புட் வந்து மேல ஹெடிங் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பார் ஒன்று கீறி இதுல என்ன வரும் எங்களுக்கு? மை web page. வெரி குட். மை வெப் பேஜ் என்றது இதுல போட்டுட்டு அதுக்கு பிறகு என்னென்ன நாங்க அடிச்சிருக்கிறோமோ அது எல்லாத்தையும் எப்படி எப்படி வருது, பெரிய எழுத்துன்னு சொன்னா பெரிய எழுத்து அழுதுங்க. சரியா? பெரிய எழுத்துன்னா பெரிய எழுத்து, சின்ன எழுத்துன்னா சின்ன எழுத்து. பிறகு இந்த எழுத்தை விட இந்த எழுத்து கொஞ்சம் சின்னதா இருக்க வேணும். சரியா? அந்த மாதிரி பார்த்து எழுதுங்க பாப்போம். அவுட்புட்டும் நீங்க வெளியில இருக்கிறதையும் வடிவா நீங்க கீறினா தான் பிள்ளைகள் நீங்க வெளியே எங்கேயாச்சும் நீங்க செய்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா உங்களுக்கு விளங்கும். ரைட்டா? அவுட்புட்டையும் வடிவா எழுதுங்க பாப்போம். அவுட்புட்ஸையும் வடிவா எழுதி கொள்ளுங்க. ஒன்று சரியா விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னதான் பிள்ளைகள் அடுத்தது போய்க்குள்ள உங்களுக்கு விளங்க. இப்ப நாங்க என்னென்ன பார்த்திருக்கிறோம் இதுக்குள்ள? ஹெட், பாடி, பாடிக்குள்ள H1 ஹெடிங் 1, பேராகிராஃப் ஹெடிங் 2 பார்த்துட்டோம். ஏன்னா ரைட், இனி அடுத்து அடுத்து இமேஜ் போடுறது, போல்ட் பண்றது, இட்டாலிக் பண்றது, யூஎல் என்னது ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் எல்லாம் அடுத்தடுத்து படிக்க போறோம். சரியா? அதுக்குரிய கோடிங்கும் எழுதி அவுட்புட் எப்படி வரமன்றதையும் பார்க்க போறோம். சரியா? டேபிள் எல்லாம் இன்சர்ட் பண்ண போறோம், காலம் எல்லாம். எஸ், இந்த அவுட்புட் எழுத சொல்லிட்டேன். அவுட்புட் அப்படி வரமண்டாதான் எழுத வேணும். வெப் பேஜ் எல்லாம் இருக்க வேணுமா உங்களோட இதுல? மிஸ்கரி காட்டினான் காப்பி பாப்பேன் எல்லாருடையுமா எல்லாரும் காப்பி அனுப்பணும் மிஸ்ஸுக்கு. எங்க சுவஸ்டி ஜன காணையில finish.
ஓகே அப்படியே சிவானுகா ஓகே, விதிஷாலினி ஓகே, மட்டாக்கள் ரைட். இன்னைக்கு நாங்க ஒரு HTML கோடிங்கும் அதோடைய அவுட்புட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்லயும் அந்த மாதிரி இந்த மாதிரி கோடிங்கும் தருவேன், அவுட்புட்டும் தருவேன் பிள்ளைங்க, சரியா? சோ நீங்க எழுதி வச்சிருக்கிற டெக்ஸ்ட்களை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க, இது என்னத்துக்கு பயன்படுத்துவோம், சரியா? அடுத்த கிளாஸ்ல நாங்க வந்து அடுத்த கிளாஸ்ல இன்னொரு அவுட்புட் எப்படி வரும், அதாவது போல்ட் பண்றது, ஒரு எழுத்தை எப்படி போல்ட் பண்ணி நாங்க செய்யலாம், இட்டாலிக் அந்த சரிவா போகுமே, சரிவா செய்யறது எப்படி, அன்ஆர்டர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட் எப்படி போடுறது, நாங்க வெப்சைட்ல எப்படி நாங்க என்னது டேபிள்ஸ்கள் செய்வோம் பண்றதுகள் எல்லாம் பார்ப்போம். ரைட்டா? ஓகே சில்ட்ரன், இந்தியான் விளங்கிட்டுதா? இந்தியான் ஃபர்ஸ்ட் செஷன் விளங்கிட்டுதா? இந்தியான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் விளங்கிட்டுதா? Miss. எங்க 2 பேரே தான் விளங்கி இருக்குதா? பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேணும், குயிக்கா வர வேணும் பதில். விளங்கிட்டுதா இந்தியான் பாடம்?